ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸ்வீட் ரெசிபி தாங்க. அதுவும் வித்தியாசமான ஒரு ஸ்வீட் ரெசிபி, ஜூஸியாக சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இதை எதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெட் இருந்தாலே போதுங்க. இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட்டையும் செஞ்சு பாருங்கள். செம்மையாக இருக்கும், குயிக்காக ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஒரு பேக்கெட் ப்ரெட் எடுத்துருக்கேங்க. இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்போ இல்லை ட்ரையாங்கிள் ஷேப்பில் கூட பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு குட்டியான கப் எடுத்திருக்கேன். இந்த கப்பை வச்சு தாங்க நான் செய்ய போகிறேன். இப்போ ப்ரெட்டெல்லாம் இப்படி வச்சுட்டு சென்டரில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இது நல்லா சர்க்கிளாக வந்துடும். நம்மளுக்கு ஒரே மாதிரி பீஸ் கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ப்ரெட்டை இந்த ட்ரையாங்கிளாக நடுவில் ஒரு கட் பண்ணிவிட்டு அதை வச்சும் நம்ம அந்த மாதிரியும் செய்யலாங்க. ஸோ உங்கள் இஷ்டம்தான், எந்த ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம். இது ஷார்ப்பாக இருக்கவே நான் இந்த கப் எடுத்திருக்கேன். ஸோ சூப்பராக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த 2 ப்ரெட்டையும் சேர்த்து பேஸ்ட் பண்ணி கூட செய்வாங்க. நம்மளுக்கு ஒரு ப்ரெட்டே போதும். உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இதை செஞ்சு அசத்திடுங்க. என் பையனுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. குலோப்ஜாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ஸோ இது எல்லாமே எடுத்தாச்சு. இந்த ப்ரெட் வேஸ்ட் ஆகும்னு நினைக்காதீங்க. இதை வச்சு நம்ம குலோப்ஜாம் மாதிரி கூட ப்ரெட் குலோப்ஜாம் செய்யலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் நிறைய ஸ்வீட் நான் சொல்கிறேன். இப்போ ஜீரா காசுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்துருக்கேங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். அது நல்லா கொதிக்கும் போது ஏலக்காய் பவுடரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கிட்டோம். ஒயிட் சுகர் வேணான்றவங்க நாட்டு சர்க்கரையில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு அதையும் என்கிட்ட சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பவுடரை ஆட் பண்ணியாச்சு. ஜிலேபி குலோப்ஜாமுக்கெல்லாம் செய்வோம் இல்லைங்களா, ஜீரா, அதே மாதிரி தாங்க. ஒரு லைட்டாக பிசு பிசுன்னு ஒரு கம்பி பதம் இருந்தால் கூட போதும். இப்போ ஆயில் காய வச்சாச்சு. நம்ம இந்த ப்ரெட்டெல்லாம் போட்டு எடுத்துடலாம். ப்ரெட்டு போட்ட உடனேவே பார்த்திங்கன்னா ஹையில் இருந்தால் தீஞ்சிடும். அதனால் சிம் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த மாதிரி எல்லா பீசஸையும் கட் பண்ணி எடுத்ததெல்லாம் பொரிச்சு எடுத்துடலாம். குயிக்காகவே இது ஆகிடுங்க. அப்புறம் இந்த கார்னர் ப்ரெட்ஸ் எல்லாம் கட் பண்ணோம் இல்லைங்களா, அதை வச்சு கூட அல்வா செய்யலாம். ப்ரெட் அல்வா செய்யலாம். சூப்பராக இருக்கும். அதுவும் செமையாக இருக்கும். அதையும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் குயிக்காக செய்கிற ஸ்வீட்ஸ் தான். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ரிசல்ட் சொல்லுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ரெட் வச்சு வேறு ஏதாவது ரெசிபி தெரிஞ்சாலும் எனக்கு அதையும் ஷேர் பண்ணுங்கள். அதையும் நான் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு நானும் சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா கலர் ஒரே மாதிரி வரணும் இல்லைங்களா, அதனால் நல்லா திருப்பிக்கிங்க. இந்த ஆயில் நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ எடுத்து நம்ம இதை ஜீராவில் ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கலர் உங்களுக்கு சீக்கிரமாக எடுக்கணுன்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு பிளேட்டில் எடுத்துட்டேன். எல்லாத்தையும் எடுத்துகிட்ட பிறகு நான் உங்களுக்கு ஜீராவும் ஆஃப் பண்ணிட்டேங்க. ஒன்று ஒன்றா எடுத்துட்டு நம்ம இப்போ அடுத்ததும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு ரவுண்டு பொரிச்சு எடுத்துட்டா நம்மளுக்கு ஜீராவில் போட ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாம் நான் பொரிச்சு எடுத்துட்டேங்க. 2வது ரவுண்டு பொரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஜீரா நல்லா கொதிச்சது இல்லைங்களா, அதில் நான் இப்போ போட ஆரம்பிச்சிட்டேன். போட்டு உடனேவே எடுத்துடலாங்க. ஏன்னா கொஞ்சம் ஜீரா வார்மாக தான் இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்களேன். அப்படியே செமையாக இருக்குது. அப்படியே குலோப்ஜாம் டேஸ்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க. இதை 2 ப்ரெட்டையும் அட்டாச் பண்ணி கூட நீங்கள் போடலாம். அது கொஞ்சம் திக்காகவும் இருக்கும். இப்போ இதை நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் அது மேலே தூவி, பாதாம், முந்திரி இந்த மாதிரி ஏதாவது தூவி கூட பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கோகோனட் இருக்கும் இல்லைங்களா, தேங்காய் துருவல், ட்ரை கோகோனட் இருக்கும் இல்லைங்களா, அதில் இந்த மாதிரி டிப் பண்ணியும் வைக்கலாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ அந்த மாதிரி பண்ணலாம். இன்றைக்கி நான் கோகோனட்டில் தான் டிப் பண்ணி வச்சுருந்தேன். உடனேவே காலியாக ஆரம்பிச்சிடுங்க. பசங்களுக்கு இந்த ஸ்வீட் ரொம்பவே பிடிக்கும். ஸோ வித்தியாசமான ஸ்வீட்டை குயிக்காகவும் செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லைங்க, செய்ய பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இதே பார்த்திங்கன்னா நான் ட்ரை ஃப்ரூட்ஸையும் மிக்ஸ் பண்ணலான்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட்டையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.